கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், காயப்பொடி. கடுகு பொரிஞ்சது, வெங்காயம், ஒரு 2 மிளகாய் கீரி போட்டிருக்கேன். நல்லா வதக்கிடலாம். இதில் கருவேப்பிலை, பாசி பருப்பு வந்து ஒரு 50 கிராம் பருப்பு கழுவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருக்கேன். பாசி பருப்பு ஒரு 50 கிராம் பருப்பு கழுவி வச்சுருக்கேன், அதையும் கலந்துக்கிட்டேன். லேசாக அதோட கலந்து வறுத்து எடுத்துக்கிடணும். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த பருப்பு வேகிறதுக்குள்ளதுக்கு தான் ஊற்றுறேன். கொஞ்சம் வேகட்டும். சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி கலந்துக்கலாம். பருப்பு பாதி அளவு வெந்தால் போதும். பருப்பு பாதி அளவு வந்திருக்கும் போதே பாலாக்கீரை வாங்கியிருக்கேன், அதை அப்படியே கலந்துடணும். பாலாக்கீரை கூட வேறு வித்தியாசமான முறையிலையும் போட்டிருக்கேன். இது வேறு வித்தியாசமான முறையில் பண்ணுறேன். இது நல்லா வேகட்டும். வைக்கிறதுக்கு உப்பு கலந்துக்கலாம். இதில் தக்காளி, சின்ன தக்காளி, ஒரு தக்காளி, அதை இதோட கலந்துக்கலாம். முழுசாக போட்டு வதக்காமல் இந்த மாதிரி போட்டு வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் கலந்துடும், வேகட்டும். கடைசியாக தேங்காய், சீரகம் போட்டு ஒரு கிளறி இறக்கி வச்சிடலாம். பாலாக்கீரை கூட்டு இவ்வளோ சத்து உள்ளது. இந்த மாதிரி இங்கே ஏற்கனவே இந்த வீடியோ நிறைய எடுத்துக்கிறதுனால நான் வந்து தனித்தனியாக இதை மட்டும்தான் எடுத்தேன். தனியங்காய் சாம்பார், தக்காளி பச்சடி, கேரட் போட்டு இன்றைய ஸ்பெஷல் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், பாருங்கள்.